வணக்கம். ஒரு கம்ப்யூட்டருக்கு நாம சொல்றதெல்லாம் அப்படியே கேட்க வைக்கணும்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பைத்தானுங்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு மொழிய வச்சு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் கோட் எழுதுறது மட்டும் இல்லங்க, ஒரு பிரச்சனைய எப்படி லாஜிக்கலா யோசிச்சு தீர்க்கிறதுங்கிற ஒரு கலை. வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட இதைச் செய் அதைச் செய்ன்னு சரியா சொல்லணும்னு ஆசைப்பட்டதுண்டா? அதுக்கு பேர் தான் புரோகிராமிங். அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியுற மொழியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். நாம என்ன சொல்றோமோ அது அப்படியே அது கேட்கும். புரோகிராமிங்னாலே நிறைய பேரு இந்த மாதிரி சிக்கலான கோட்ஸ பார்த்து பயந்துருவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு நல்ல புரோகிராம் இந்த மாதிரி தெளிவான படிப்படியான லாஜிக்ல இருந்து தான் உருவாகுது. முதல்ல என்ன செய்ய போறோம்னு தெளிவா யோசிச்சிட்டா போதும், கோட் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ ஒரு புரோகிராமர் மாதிரி எப்படி யோசிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஈஸியா ஒரு ப்ரோக்ராமா மாத்திரலாம். ஸ்டெப் 1, பிரச்சனைய அனலைஸ் பண்ணுங்க. அதாவது நாம என்ன செய்யணும்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 2, லாஜிக்க டிசைன் பண்ணுங்க. அந்த வேலையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய போறோம்னு பிளான் பண்ணணும். கடைசி ஸ்டெப் 3, அந்த லாஜிக்க கோடா எழுதணும். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல லாஜிக், அதுக்கப்புறம் தான் கோட். சரி, ஒரு ப்ரோக்ராம் எப்படி தகவல்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்குது? அதுக்கு தான் வேரியபிள்ஸ், அதாவது மாறிகள் பயன்படுது. இதுதான் ப்ரோக்ராமிங்ல நாம கத்துக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம். வேரியபிள்ங்கிறத ஒரு பேர் வச்ச பெட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ள ஒரு தகவலை போட்டு வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ அந்த பேரை சொல்லி அதை திரும்ப எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு, பேருங்கிற பெட்டிக்குள்ள ராஜாங்கிற மதிப்பை சேமிக்கிற மாதிரி. இப்போ ஒரு சின்ன டாஸ்க் பார்க்கலாம். யூசர் கிட்ட அவங்க பேரை கேட்டு வாங்கி அதை நம்ம ப்ரோக்ராம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? கரெக்ட், ஒரு வேரியபிள். இந்த கோடை பாருங்க. இதே யூசர் கிட்ட என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும். அவங்க டைப் பண்ற பேரு நேம் அப்படிங்கிற பெட்டியில, அதாவது வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இனிமே இந்த நேம்ங்கிற பேரை வச்சு அந்த தகவலை எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? அடுத்ததா நம்ம ப்ரோக்ராம் எப்படி தானாவே முடிவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கண்டிஷன் உண்மையா இருந்தா இதை செய், இல்லனா அதை செய்ன்னு எப்படி சொல்றது. இதுக்கு தான் இஃப் எல்ஸ் கண்டிஷனல்ஸ் நமக்கு உதவுது. இப்போ ஒரு கேள்வி, ஒரு நம்பர் இரட்டைப்படையா இல்ல ஒற்றைப்படையான்னு நம்ம ப்ரோக்ராம் எப்படி கண்டுபிடிக்கும்? இதுக்கு ஒரு லாஜிக்கலான முடிவு தேவைப்படுது இல்லையா? மறுபடியும் சொல்றேன், கோடு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஜிக்க புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு நம்பரையும் 2ஆல வகுக்கும் போது மீதி 0 வந்துச்சுன்னா அது இரட்டைப்படை, அப்படி இல்லைன்னா அது ஒற்றைப்படை. இந்த சிம்பிள் லாஜிக்க தான் நாம கோட்ல சொல்ல போறோம். இங்க பாருங்க, நம்பர் 10ஆ இருந்தா மீதி 0, அப்போ கண்டிஷன் கரெக்ட், ப்ரோக்ராம் இஃப் பாதையில போகும். அதுவே நம்பர் 11ஆ இருந்தா மீதி 1 வரும், அப்போ கண்டிஷன் தப்பு, அதனால ப்ரோக்ராம் எல்ஸ் பாதையில போகும். இதுதான் இஃப் எல்ஸோட அடிப்படை வேலை. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு தடவையும் கோடு எழுதணுமா? தேவையே இல்ல. அதுக்கு தாங்க லூப்ஸ், அதாவது சுழல்கள் இருக்கு. இது ப்ரோக்ராமிங்ல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஃபார் லூப்னா ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப அப்படின்னு கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றது. உதாரணத்துக்கு, ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேரையும் ஒன்னு பின்னால ஒன்னா பிரிண்ட் பண்ற மாதிரி. ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் பார்க்கலாம். நாம இப்போ 1, 2 அப்புறம் 3ங்கிற நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு லூப் எப்படி உதவுதுன்னு பாருங்க. இந்த சின்ன கோடை பாருங்க. இது பைத்தான் கிட்ட 1லிருந்து ஆரம்பிச்சு 4க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 3 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் பிரிண்ட் ஆஃப் ஐங்கிற வேலையை செய் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? லூப்போட முதல் ரவுண்டுல ஐயோட மதிப்பு 1, அதனால ப்ரோக்ராம் 1 பிரிண்ட் பண்ணும். அடுத்த ரவுண்ட்ல ஐயோட மதிப்பு 2ஆ மாறும், ப்ரோக்ராம் 2 பிரிண்ட் பண்ணும். கடைசியா ஐயோட மதிப்பு 3ஆ இருக்கும், ப்ரோக்ராம் 3 பிரிண்ட் பண்ணும். 4க்கு முன்னாடியே நிக்கணும்னு சொன்னதால இதோட லூப் முடிஞ்சிடும். இதுதான் ஒரு ஃபார் லூப்போட செயல்பாடு. ஓகே, இதுவரைக்கும் நாம வேரியபிள்ஸ், கண்டிஷன்ஸ், லூப்ஸ்னு தனித்தனியா பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான ப்ரோக்ராம் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதோ நம்ம ஃபைனல் சேலஞ்ச். 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்ல எத்தனை இரட்டைப்படை எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். இதுக்கு நாம கத்துக்கிட்ட எல்லாமே தேவைப்படும். வாங்க மறுபடியும் லாஜிக்க பார்க்கலாம். முதல்ல கவுண்ட் பண்றதுக்கு கவுண்ட்னு ஒரு பெட்டியை உருவாக்கி அதுல 0ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு லூப் போட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறோம். ஒவ்வொரு நம்பரையும் ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு அது இரட்டைப்படையான செக் பண்றோம். ஆமான்னா நம்ம கவுண்டோட மதிப்பை 1 கூட்டிக்கிறோம். லூப் முடிஞ்சதும்
கடைசியா அந்த கவுண்ட் மதிப்பை ஸ்கிரீன்ல காட்டுறோம். இதோ அந்த லாஜிக் கோட பைத்தான் கோட். நாம பிளான் பண்ண மாதிரியே கவுண்ட் வேரியபிள், ஃபார் லூப், அப்புறம் இஃப் கண்டிஷன் எல்லாமே ஒண்ணா வேலை செய்யறத பாருங்க. ஒவ்வொரு லைனும் நாம முன்னாடி யோசிச்ச லாஜிக்கோட ஒரு படிதான். கடைசில இது நமக்கு சரியான பதில கொடுக்கும். இன்னைக்கு நீங்க வெறும் கோட் மட்டும் கத்துக்கல, ஒரு புரோகிராமர் மாதிரி எப்படி யோசிக்கணுங்கிற அடிப்படைய கத்துக்கிட்டீங்க. இந்த லாஜிக் அறிவை வச்சு நீங்க முதல்ல எந்த பிரச்சனையை தீர்க்க போறீங்க யோசிச்சு பாருங்க. உங்க புரோகிராமிங் பயணம் இப்பதான் ஆரம்பமாகுது.